அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். நம்ம இதை பெண்கள் பாலியல் வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம்னு இருக்கு. அது மாதிரி ஆண்களுக்கான ஒரு சட்டம் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். கம்முன்னு அதுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமா அதற்கான பிரச்சனை போயிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கொஞ்சம் வீட்டுல ஏதோ மனைவியோட பிரச்சனை, அத இன்னொரு பெண்கிட்ட பகிர்ந்து ஒரு தோழியா அவர் சொல்றது அப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப அன்போட வந்திருக்காங்க. ஒரு அளவுக்கு மேல ரொம்ப அன்பு அதிகமா போயிருச்சு. அவங்களும் நல்ல அன்பா பழகி எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மேடம் தலைகீழா மாறிட்டாங்க. மாறி என்ன பண்றாங்கன்னா, இவர் ரொம்ப வீட்டுல பிரச்சனை இருந்தாலுமே மனைவிக்கு பயந்து குடும்பத்துக்கு பயந்து இப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும், இல்ல அப்படின்னா உன் பொண்டாட்டிட்ட நீ பேசுனதெல்லாம் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறாங்கன்னு அவர் பெண்களுக்கு நீங்க இத்தனை ஒரு கமிட்டியில இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி ஆண்களுக்கு பிரச்சனை தான் என்ன பண்றதுன்னு கேட்டார். அப்புறம் பரவாயில்ல சொல்லுங்க நாங்களே கேட்கறோம்னு சொல்லி அதை பத்தி கேட்டா கேட்கவே முடியல. அவரு என்ன சொல்றது, அவர் மேல தப்பு இருக்குதா என்ன, அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு நடந்த பர்சனல் தான் தெரியல எனக்கு. ஆனா அவர் சொன்ன வரைக்கும் 99% நான் ரொம்ப ஜெனியூனா என்னோட மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்கள கூப்பிட்டு என்னங்க இப்பெல்லாம் மிரட்டுறீங்க, இதெல்லாம் என்ன நியாயம், அவர் மனைவியோட அவர் வாழ்றதுக்கு உங்களோடது எதுக்கு வேணும், நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் சொல்றீங்க, சொல்லிட்டா பேசுனீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, சொல்லாம தான் பேசினேன். ஆமா, எத்தனை நாள் இவனோட கவலைக்காக நான் இவன் தண்ணி போட்டு என்கிட்ட பேசுவான், நான் எவ்வளவு நாள் நான் கேட்டிருப்பேன், எத்தனை நாள் என் தூக்கம் போயிருக்கும், இப்ப மட்டும் இவன் இப்படி பேசுறான், இது நான் கண்டிப்பா அவங்க மனைவி கிட்ட நான் சொல்லுவேன். ரெண்டு பேருமே பயங்கரமான ஆளா இருக்கிறாங்க. இப்ப அவங்க மனைவிக்கு தெரிஞ்சா ஒரு குடும்பம் வீணா போயிரும். அவரு பயங்கரமா தண்ணி போட ஆரம்பிச்சுட்டு காலையில எந்திரிச்சா இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு வழி தேடுறாரு. நைட் ஆனா இந்த பிரச்சனை என்ன பண்றதுன்னு தண்ணி போடுறாரு. இப்படி சுத்துறாரு. அப்புறம் கூப்பிட்டு ரெண்டு பேர்கிட்டயும் அதை பத்தி பேசி, ஒரு குடும்பங்கிறது ஒரு பெரிய விஷயம். மனைவிக்கு சாதாரணமா ஒரு தோழியா தெரிஞ்சா கூட சும்மா விடுவாங்களா, நல்லா இருக்கிற புருஷனையே உச்சி மண்டை போட்டு ஆட்டுறாங்க. அங்கேயும் பார்த்தா இங்கேயும் பார்த்தா சைடு கண்ணாடியில வண்டி வருதான்னு பார்த்தா கூட மண்டியில டமான்னு கொட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப நீ ஒரு பொண்ணுகிட்ட இப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னா அவங்க ஏத்துப்பாங்களா? அவரு வேலைக்கு வெளியில தங்கி வேலை செய்யறவரு, வாரானா வீட்டுக்கு போறவரு, வாரம் பூரா வேறவங்க கிட்ட கடலை போட்டுட்டு போய் இப்ப மாட்டினா அவங்க சும்மா விடுவாங்களா? லைஃபே வீணா போயிரும். அப்ப அவங்க கிட்ட பேசி ரெண்டு பேருக்கிட்டையும் அதை பத்தி புரிய வச்சு ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். தயவு செய்து ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், உங்களோட துக்கத்தை குறைக்கிறாங்கிற பேர்ல யாருக்கிட்டையாவது நீங்க இறக்கி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பி உங்களுக்கு தான் அது தலை சுமையா மாறும். தயவு சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, பாதுகாப்பா இருங்க. எந்த விஷயத்த சொன்னாலும் யார்கிட்ட சொன்னாலும் கவலைப்படாத ஒரு விஷயமா இருக்கணும், சுதந்திரமா இருக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும். ரகசியங்களையோ இல்ல யாருக்கிட்டையுமே சொல்லல, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன் அப்படின்லாம் ஆணவோ பெண்ணோ சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க நிம்மதி போயிரும். உங்க வாழ்க்கைக்கு அதுவே ஒரு கேள்விக்குறியா மாறிடும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும், நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. அது டக்குன்னு அந்த இடத்துல அது வேலை செஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையே வீணா போயிடும். தயவு செய்து கவனமா இருங்க. ஆண்களுக்கு மட்டும் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இல்ல, சாரி பெண்களுக்கு மட்டும் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இல்ல, ஆண்களுக்கும் கண்டிப்பா இந்த கமிட்டி விரைவில் வரணும். நிறைய ஆண்கள் காப்பாற்றப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் பாவம் தான், நிறைய விஷயம் பாவம் தான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப உண்மையாவே நிறைய ஆண்கள் வெளியே சொல்றதே இல்லை, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, எந்த பெண்களால் பிரச்சனை அப்படிங்கறத அவங்க சொல்றது இல்ல. பெண்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல 50க்கு மேல சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அதுல ஒரு சிலது வேற மாதிரி இருக்கும், ஒரு சிலது உண்மையா இருக்கும். அதனால தயவு செய்து ஆண்கள் கவனமா இருங்க. பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியலையேன்னு யாருக்கிட்டையாவது சொல்லி கடைசியில பொண்டாட்டி இல்லாத பண்ணி விட்டுற போறாங்க. பத்திரமா இருங்க, கவனமா இருங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மற்ற நம்மிடம் தொடங்குவோம். யாரெல்லாம் ஆண்களுக்கு ஒரு கமிட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க, கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம்.